Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 10 ஓட chapter 2 example number 2.30 பார்க்கலாம். A mother divides 207 rupees into 3 parts. So 3 parts, 3 consecutive numbers எப்படி வந்தாலும் நம்ம என்ன எடுக்க போகிறோம்? a minus t, a plus t. இதுதான் அந்த amount receivedன்னு எடுத்துக்கிறேன். இப்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? மதர் வந்து அந்த 207 இந்த 3 பேருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 3 பேரோட அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 207 வரும். கரெக்டாக? இப்போ இதில் ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆகிடும். 3a வந்து 207. அப்போ ஏவோட வேல்யூ டிவைட் ஆன பிறகு 69 ருபீஸ்ன்னு கிடச்சிருது. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் 2 லீஸ்ட் அமௌண்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ தான் சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். ஏ மைனஸ் டின்றது ஏவை விட சின்னதாக இருக்கும். ஏ ப்ளஸ் டின்னா ஏவை விட பெருசாக இருக்கும். அப்போ ஆக மொத்தம் இது பெரிய அமௌண்ட்டு, இது ரெண்டு தான் சின்ன அமௌண்ட்டு. இந்த ரெண்டு அமௌண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 4623 சொல்லியிருக்காங்க. இதில் ஏ பதிலாக நான் 69 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த 69 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப பெருசாக வரும். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் 69 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. கேன்சல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் 69 வச்சு டைரெக்டாக டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் கூட மிச்சமாகும். ஸோ டிவைட் பண்ண என்ன வருது? 67 வருது. 67 இப்படி போய் மைனஸ் ஆகிடுது, மைனஸ் டி அப்படி போயிடுது. அப்போ டியோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருது. அப்போது அவங்க 3 பேரும் வாங்கின அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. தட் இஸ் ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ மைனஸ் டி 69 மைனஸ் 2, ஏ வந்துட்டு 69, ஏ ப்ளஸ் டி வந்துட்டு 69 ப்ளஸ் 2. ஸோ இது உங்களுக்கு எப்படி கிடைக்குது? 67, 69, 71. therefore அமௌண்ட் ரிசீவ்டு வந்து அப்படியே நீங்கள் ரூபீஸில் போட்டு எழுதிடுறீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ சில்ட்ரன்.